வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் தமிழ்நாட்டிற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை முன்னிட்டு எந்தெந்த பகுதிகளில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது? விவரங்கள். மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் 2 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதிலும் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை மாவட்டங்கள், அதே போல கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் இன்று வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கும் இன்றும் நாளையும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தமிழகத்திலும் அதே போல கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.